Hello everyone, my name is Shabari and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல்சி மாடல். நம்ம போன வீடியோட அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எஸ்டிஎல்சினா என்ன, ஸோ அதோட பேசஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக நம்ம பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்டிஎல்சி மாடல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தியரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கெட்டப் ரெபாசிட்டரி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம வந்து பார்த்தோம், என்னென்ன பார்க்க போகிறோங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் தியேட்டிக்கலாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க ஆஃப்டர் வீடியோ நீங்கள் இந்த போட்டு வச்சுக்கலாம், ஸ்டார்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எஸ்டிஎல்சி மாடல்ஸ் ஸோ அப்படின்னா வந்துட்டு ஸோ எஸ்டிஎல்சி மாடல்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மெத்தடாலஜி இல்லை ஒரு அப்ரோச் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்காக இருக்கலாம், கிரியேட்டிங், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட், சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதா இந்த மாடல்ஸ். ஸோ இந்த மாடல்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரு பிளானிங் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த எஸ்டிஎல்சி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் நமக்கு வந்து யூஸஸாக இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தவிர்க்கும், இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம எஸ்டிஎல்சி வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோட என்னென்ன மாடல்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாடல். ஸோ வாட்டர் ஃபால் மாடலுக்கு அப்புறம் நம்ம அலைஜ் மாடல் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வி மாடல் அண்ட் ஸ்பைரல் மாடல். ஓகேவா? ஸோ நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்க போகிற மாடல் வாட்டர் ஃபால் மாடல். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாடலோட ஆர்கிடெக்ட். ஸோ இந்த வாட்டர் ஃபால் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு லீனியர்லி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா. அது அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடக்கிறதா. ஸோ இது சேம் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் வந்துட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிற தண்ணி என்ன ஆகாது, மேலே மறுபடியும் இதனால போக முடியாது. ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் ஃபால் மாடலில் நமக்கு வந்துட்டு எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ரெக்யவர்மெண்ட். ஓகேவா? இந்த ரெக்யவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபுல் வாட்டர் ஃபால் மாடலும் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த ரெக்யவர்மெண்ட்டில் தான், அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த வாட்டர் ஃபால் மாடல் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்டேஜில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது நம்ம சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், இந்த ஒரு மாடியூலை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு டெஸ்டிங்கை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு திரும்பி பேக் டு பேக் நம்மளால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால் மாடலுங்கிறது வந்துட்டு திருப்பி நம்மளால போக முடியாது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரெக்யர்மெண்ட் தான் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரைட்டா? ரெக்யர்மெண்ட். ஸோ இப்போ கிளைண்ட் வந்து எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு சேட் ஆப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேணும். ஓகேவா? ஸோ அந்த சேட் ஆப்பில் வந்துட்டு எனக்கு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லாகினும் அப்புறம் ஒரு லாக் அவுட் வச்சு எனக்கு வந்துட்டு ஒரு சேட்டிங் ஆப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட். ஓகே, ஸோ தென் நம்ம வந்துட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதாவது சிஸ்டம் டிசைன். ஸோ இந்த சிஸ்டம் டிசைன் என்ன இருக்கும் சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. அதாவது
வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி ரியல் டைம் மெசேஜுக்கு நம்ம இது பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு பிளான், ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா பேஸ், ஒரு யூஐ ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் சிஸ்டம் டிசைன். என்னென்ன மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம், என்னென்ன ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு டிஃபைன் பண்றது தான் இந்த சிஸ்டம் டிசைன். அதாவது டிபி, யூஐ, ஆர்கிடெக்டர், ஸோ இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றது. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதாவது கோடிங். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ நம்ம சிஸ்டம் டிசைனை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல கோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போட்ட கோடிங் வந்துட்டு அதாவது நம்ம சாஃப்ட்வேர் வந்துட்டு கரெக்டாக இதாயிருக்கா. ஸோ இதில் வந்துட்டு நிறைய டெஸ்ட்லாம் அவங்க பண்ணுவாங்க. யூனிட் டெஸ்ட் பண்ணுவாங்க, இன்டகிரேஷன், ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸோ மெசேஜ் எல்லாம் எடுக்கணும்னா கரெக்டாக வந்துட்டு மெசேஜ் எல்லாம் போகுதா அப்படிங்கிறத இவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் டெஸ்டிங் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெப்ளாய் பண்ணுவாங்க. அதாவது ஸோ டெப்ளாய். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா யூசர்கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது கிளைண்ட்டை வந்து இந்த ஆப் அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாம் அவங்க வந்துட்டு யூசருக்கு வந்து யூஸ் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ஃபேஸஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும் இந்த வாட்டர் ஃப்ளோ மாடல். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் நம்ம மெயின் பார்ட் நம்மளோட மெயின்டெனன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்ஸை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸுக்கும் இந்த ஃபேஸஸ் அதாவது இந்த ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு ரன்னும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெக்யர்மெண்ட் அவங்க இது பண்ணுவாங்க, தென் சிஸ்டம் டிசைன், தென் இம்ப்ளிமெண்டேஷன், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஓகே ஓகே டெஸ்டிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு வாட்டர் ஃபால் மாடல். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் ஃபால் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு மாடல். ஸோ இது வந்துட்டு பழைய ஓல்டு மாடல். இதான் ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய மாடல்ஸ் வந்துட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த மாடல் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த மாடலுக்கு போகலாம். ஸோ செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வி மாடல். ஓகே, வி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இதை ஆல்சோ எப்படி வந்துட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடலை வந்துட்டு ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் தி வாட்டர்ஃபால் மாடல். இது வாட்டர்ஃபால் மாடல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு டெஸ்டிங் ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்துட்டு இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நமக்கு வாட்டர்ஃபால் என்ன இருக்கும், ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ரெக்யர்மெண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்துட்டு இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன். ஓகேவா? அதாவது சிஸ்டம் டிசைன். ஸோ இந்த சிஸ்டம் டிசைன் வந்துட்டு சிஸ்டம் லெவலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, தேர்ட் ஒன் அதே தான் ஆர்கிடெக்சர். ஸோ அதை எப்படி பண்ணி பார்ப்பாங்கன்னா இன்டகிரேஷன் டெஸ்ட். ஸோ இன்டகிரேஷன் ஒன்றும் இல்லை, ரெண்டு மாடியூல் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி அது வந்துட்டு கரெக்டாக டெஸ்டிங் ஆகுதா, அதாவது கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுதா, இல்லை 2 or more மாடியூல்ஸை இன்டகிரேட் பண்ணி அதை டெஸ்டிங் பண்ணுறதா எப்படி சொல்லுவோம், இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்.
ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியா டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிடில் மேனா இருக்கிறது வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான். அது யாருன்னா இட்ஸ் நன் அதர் தென் கோடிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் மேன். ஓகேவா? ஸோ இந்த மிடில் மேன் தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு தலைவர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு வி மாடல் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். ஓகேவா? ஸோ அதாவது ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம இதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்டிங் பண்ணுவோம். அதாவது நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டா அப்படின்னு வேலிடேட் பண்றது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வி மாடல். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ரெக்யர்மெண்ட், டெஸ்டிங், ஆர்கிடெக்ட் அண்ட் மாடியூல். ஸோ தென் வி வில் மூவ் ஆன் கோடிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் தான் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரி இடத்தையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டி ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரிக்ட் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்த் கேர், ஒரு டிஃபென்ஸ், ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி. ஸோ ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேரே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஜிபே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒரு மாடியூல். அது என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் பார்த்துட்டு அதை டிசைன் பண்ணி ஒரு ஆர்கிடெக்ட் போட்டு அது ஒரு மாடியூல் வந்து டெஸ்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ற மாதிரி ஒரு மாடியூல். ஸோ அந்த மாடியூல் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெக்யர்மெண்ட் கரெக்டாக இருக்குமா, ஸோ இதை வந்து நம்ம இது இப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிசைன் வந்துட்டு இந்த டிசைன்ல இருந்தால் கரெக்டாக இருக்குமா, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, ஸோ இந்த மாடியூல் வந்துட்டு இன்டெகிரேட் ஈஸியாக இருக்குமா, ஃபிளெக்சிபிளா இருக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் மாடியூலை நம்ம தனித்தனியாக பிரித்து இது பண்ணுறோம். அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணி வேலிடேட் பண்றோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. சேம் வந்துட்டு சிமிலர் டு வாட்டர்ஃபால் மாடல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ தேர்ட் மாடலுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போறோம்னா தேர்ட் மாடல், அதாவது அலைஜ் மாடல். ஓகேவா? ஓகே. அலைஜ் மாடல்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ நிறைய ஐட்ரேட்டிவ்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாஸ்டா டெலிவர் பண்றதுக்கு இந்த மாடலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு இப்போ வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா இந்த ஒரு சாஃப்ட்வேரை ஒவ்வொரு ஸ்பிரிண்டா வந்துட்டு இது தனித்தனியா இது வந்துட்டு பிரிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த தனித்தனியா இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் பேரு தான் ஐட்ரேஷன், ஐட்ரேட்டிவ். ஓகே, இது ஈச் ஐட்ரேட்டிவ். ஓகேவா? இதுக்கு தனித்தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஆல்சோ கால்ட் இன்கிரிமெண்டல் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இன்கிரிமெண்ட் மாடல் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சேம் வாட்டர்ஃபால் மாடல் தான். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்னதாக பிரித்து அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு வாட்டர்ஃபால் மாடல் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தனித்தனி ஸ்பிரிண்ட், அதாவது தனித்தனி ஒரு ஐட்ரேட்டிவ் பிரிச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஐட்ரேட்டிவ்க்கும் ஒவ்வொரு வாட்டர்ஃபால் மாடல் மாதிரி இது கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அதே மாடலோட இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்டை வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா கேதர் பண்ணிட்டு ஸோ செகண்ட் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு டெவலப் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு டெஸ்டிங் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டெப்ளாய் அண்ட் சிக்ஸ்த் ஒன் மெயின்டைன் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா feedback and planning to next sprint.
ஓகேவா. ஸோ அடுத்த ஐட்ரேட்டிவ் போகிறதுக்கான ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்துட்டு அலைஜ் மாடல்லாம் என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வந்துட்டு அது ஒரு இமேஜில் பார்த்தோம்னா அதோட ஆர்கிடெக்ட் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலைஜ் மாடலோட ஆர்கிடெக்ட். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணி, அதாவது சிம்பிளா சொன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்னதா வந்துட்டு பிரிச்சு அந்த ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஈச் ஸ்டேஜஸ் இருக்கும். அதாவது பிளானிங் பண்றதுலேருந்து டிசைன் பண்ற வரைக்கும், அதை டெப்ளாய் பண்ற வரைக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் சர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லிருந்து ஒரு மாசம், 1லிருந்து ஒரு மாசம் வந்துட்டு டைம் எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ அப்படி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பிரிண்ட், அதாவது ஒரு 4 ஐட்ரேஷன் 5 ஐட்ரேஷனுக்கு அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனால வந்துட்டு நமக்கு என்ன யூஸ், எங்க நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அதாவது டாக்குமெண்டேஷன் வந்து இதுல வந்துட்டு கம்மியா இருக்கும். கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு இது அதிகமா இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த நம்ம டீம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் வந்துட்டு கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்பாங்க. இதுல வந்துட்டு டாக்குமெண்டேஷன் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா வந்துட்டு கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம கிளைண்ட் கிட்ட இருந்தே கேட்டு நம்ம வந்துட்டு இந்த மாடலை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதனால நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, கண்டினியூஸ் ஃபீட்பேக்ஸ் இது வந்து வந்துட்டு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஆனால் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாடலை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் மட்டும்தான் நமக்கு வேணும். லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப இது வந்துட்டு சூட்டபிள் ஆகாது. ஏன்னா அலைட் மாடல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காஸ்ட். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக், அதாவது ஃபிக்ஸ்டு ஸ்கோப்பான ப்ராஜெக்ட்டுக்கு இது வந்துட்டு இதாகாது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மாடல். ஒவ்வொரு ஐட்ரேஷன், அதாவது பெரிய ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணி அதாவது பெரிய ப்ராப்ளம் சொல்லலாம், இல்லை பெரிய ஒரு சாஃப்ட்வேரை சின்ன சின்னதாக வந்துட்டு பிரித்து அதை ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டர் ஃபால் மாடல்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளானிங், ரெக்யர்மெண்ட், டிசைன், பில்டிங், டெஸ்டிங், ஸோ இந்த மாதிரி அடுத்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறதா நம்ம வந்துட்டு அலைன்ஸ் மாடல் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அலைன்ஸ் மாடல் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பைரல் மாடல் போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய மாடல். ஸோ அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம இப்போ கடைசியாக லாஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் மாடல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான பார்த்தரலாம் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் மாடலோட ஆர்கிடெக்ட். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நம்புறேன். ஓகே. நம்ம வந்துட்டு இதில் ஒவ்வொரு ஃபேஸஸையும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிங் அண்ட் அப்ஜெக்டிவ், ஆல்டர்னேட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா. ஸோ அதாவது ரொம்ப சிம்பிள், அதாவது ரிவ்யூ ஃபேஸஸ். ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடென்டிஃபை தி கோல்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஃபேஸ் அண்ட் லிஸ்ட் அவுட் பாசிபிள் சொல்யூஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன ரெக்யர்மெண்ட் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிளைண்ட் வந்து ஃபீட்பேக் வாங்கி அது என்னென்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணலாம், இல்லை இதெல்லாம் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த ரிவ்யூ ஃபேஸஸ். ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிஸ்க் அனலைஸ். ஓகேவா. இது ஒரு ரிஸ்க் அனலைஸ் அண்ட் ரிசால்வ் ஃபேஸ். ஓகேவா. ஸோ ரிஸ்க் அனலைஸ் அண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு இந்த ரிஸ்க் அனலைஸ் அண்ட் ரிசால்வ் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம்.
இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு இ-காமர்ஸ் ஆப் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம எந்த வழியிலலாம் நம்ம பேமெண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ரிவ்யூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு நிறையா வந்து கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைப் நம்ம வந்து ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா கேஷ், யூபிஐஸ், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரிவ்யூவில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ செகண்டில் வந்து பார்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அனலைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்ன இதெல்லாம் இருக்குது மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த ரிஸ்க் அனலைஸ் அண்ட் ரிசால்வ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். ஓகேவா? ஓகே, ஆனால் இந்த ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது இந்த மெத்தட் குளோபலாக வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு கண்ட்ரி, அதாவது இந்தியா அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ கரெக்டாக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட்ஸ் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது ஸோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ரிஸ்க்கு. ஸோ இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலர் கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இதுக்குள்ள ரிசால்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசர்பே. ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த கண்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரோட்டோடைப்பை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம், நம்ம மாடியூலில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே தான் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம். ஓகேவா? ரேசோப்பே நம்ம பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் என்ன பண்ணுறோன்னா ஓகே நீங்கள் வந்துட்டு யூபிஐ ஆட் பண்ணிடுங்க. தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிபே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு திங்க் பண்ண இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரிஸ்க் அனலைஸ் அண்ட் ரிசால்வ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூவில் நமக்கு என்ன தேவைங்கிற நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரி யூஸ் பண்ணலாம், யூபிஐ யூஸ் பண்ணலாம், ரேசோபே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்மகிட்ட இருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல ரிஸ்க் அனலைஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசோபே தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவைன்ற இடத்துல இதுன்றதுதான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு டெவலப் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, ரிஸ்க் அனலைஸ் அண்ட் ரிசால்வ், அண்ட் தேர்ட் ஒன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகேவா? தென் ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் டெஸ்டிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் என்னென்ன பண்ணுவோம்னா டீடைல்டு டிசைன், கோடிங், யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட், அக்செப்டன்ஸ் டெஸ்ட். நம்ம வந்துட்டு இப்போ ரெசோபே நம்ம சூஸ் பண்ணனால எப்படி வந்துட்டு ரெசோபே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மாடியூலாக கிரியேட் பண்ணி அதை டெஸ்டிங் பண்ணி அப்புறம் அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஃபோர்த். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம். ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிளான் நெக்ஸ்ட் ஃபேஸ். அதாவது நம்ம வந்துட்டு கிளைண்ட்டோட ஃபீட்பேக் வாங்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபீட்பேக்ல கிளைண்ட் இப்போ நம்மகிட்ட என்ன சொல்றாப்புலன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அதே மாதிரி எனக்கு யூபிஐ வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேம் அடுத்து வந்துட்டு நம்ம அதே மாதிரி நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருப்பி அதே ரிவ்யூ, ரிஸ்க் அனலைஸ், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் அதே மாதிரி அடுத்த பிளான் டூ. ஓகேவா? ஸோ கிளைண்ட் சேஸ் கூல் நவ் ஆட் யூபிஐ டூ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளான் யூபிஐ இன்டகிரேஷன் ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்பைரல் மாடல். ஓகேவா? இந்த ஸ்பைரல் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இருங்க நம்ம புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி.
ஓகேவா, இது ஒரு லூப். ஸோ ஒரு இது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த லூப்புக்கு போவோம், அதே மாதிரி அடுத்த லூப், அதே மாதிரி அடுத்த லூப். ஓகேவா, ஸோ இந்த ஒவ்வொரு லூப்ஸையும் வந்துட்டு ஒவ்வொரு பேசஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூல என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு பேமெண்ட் அப்படின்னு நம்ம ரிவ்யூ எடுத்தோம். ஸோ ரிவ்யூக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு என்ன ரிஸ்க்குன்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஷோ பே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணோம், இது பண்ணோம். ரைட்டா, ஸோ ஓகே, ரேஷோ பே. ஸோ ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு டெவலப் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட் இருந்துட்டு ஃபீட்பேக் வாங்கி நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி அடுத்த லூப் ரிவ்யூ, ரிஸ்க், டெவலப்மெண்ட், அடுத்தது. ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதாக நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ சிம்பிளா சொன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோலை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ செகண்ட் ரிஸ்க் அண்ட் அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூட் ரிஸ்க் அண்ட் பில்ட் மினி ப்ரோட்டோடைப் டு டெஸ்ட் ரிஸ்கி பார்ட். அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம்னா நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் செலக்ஷன் சொல்யூஷன். ஸோ அதாவது நம்ம வந்துட்டு இப்போ ரேசர் பே செலக்ட் பண்ணனால அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி பிளான் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ தென் நம்ம அதே மாதிரி என்ன பண்ணோம்னா ஃபீட்பேக்கை வாங்கி நம்ம அடுத்த ஐட்ரேட்டிவ்க்கு நம்ம மூவ் ஆகிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் மாடல். ஸோ இது வந்துட்டு ஒரு லூப்லேயே இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு மாடல்ஸ்னா என்ன, ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆர்டிடெக்கோட நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தியரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி ரெபாசிட்டரியோட லிங்க் நான் உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த என்னோட ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற தியரிஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது வீடியோ வேணும் இல்லை வேறு ஏதாவது டெக் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மறுபடியும் சந்திப்போம். பபாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.